காய்ஸ், இன்னைக்கு இந்த பஸ்ஸில் தான் ஊட்டி போக போகிறோம். டூரிஸ்ட் பஸ்ஸு இன்னைக்கு தான் புதுசாக எடுத்திருக்கோம். இந்த பஸ்ஸை பார்ப்போம். இந்த பஸ்ஸில் எப்படிலாம் பயணம் போகலான்னு பார்ப்போம். அருமையாக இருக்குது கிளைமேட்டு. வண்டி பார்த்திங்கன்னா அருமையாக எல்லாமே இருக்குது. சீட்டு எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்டார்ட் பண்ணியாச்சு வண்டியை. விளம்பரம்லாம் போட்டிருக்காங்க போர்டில். விளம்பரம் என்ன விளம்பரம்? தேன் விளம்பரமாக இருக்குமோ? ஆமாம், அந்த விளம்பரம் தான். அருமையாக போகுது. ரோடெல்லாம் ஒரே பள்ளமாக கிடக்கு. குழியும் பள்ளமாக கிடக்கு. லாரி தொடர்ந்தாப்புல போகிறாங்க. மரத்தை ஏற்றிக்கிட்டு சந்தன மரத்தை கடத்திட்டு போகிறாங்க. பஸ்ஸுலேருந்து கீழே விழுந்து அவ்வளோதான். மட்டும் கீழே அவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது. ஒரே மழை தான் ஊட்டியில். பாறாங்கல்லாம் இருக்குது. என்னடா அங்கே புகை வருது வண்டியிலேருந்து. மழையில் ஏற முடியாமல் வண்டி சீஸ் ஆயிடுச்சு மக்களே. பொக்கிலாம் நிற்கிது. என்ன ரிப்பேர் ஆயிடுச்சு மக்களே. நம்ம பஸ்ஸு பெரிய பஸ்ஸு வளைக்க கூட முடியல மக்களே. ஆஹா, எப்படியோ வளைச்சாச்சு. ஓட்டு அடிச்சு ஓட்டு வண்டிய. ஒரே லாரி தான் மக்களே. இங்கே எப்படியாச்சும் மேலே போய் சேர்ந்துடணும் மக்களே. ஊட்டி மேலே ஏறினா தான் பஸ்ஸு நிற்கும். அது முடிக்கும் பஸ்ஸு நிற்காது. இந்த அப்பா காரை வச்சுக்கிட்டு என்ன போட போகிறான்னு மக்களே. இங்கே ஒரு மக்களே அடுத்த கார் வந்து இடிக்கிறேன் நம்மளே. நீங்கெல்லாம் அடிச்சு குழி இருக்கணும் மக்களே. ஓட்டு அடிச்சு ஓட்டு. பஸ்ஸு எவ்வளோ அடி போட்டாலும் திருப்பி மாற்றிக்கலாம் மக்களே. பாறாங்கல்ல போய் இடிக்குது. ஊட்டி போயிட்டு வந்து பஸ்ஸை சர்வீஸ் கொடுக்கணும் மக்களே. அப்போ தான் பஸ்ஸு நல்லா ஓடும். அருமையான அடுத்த வளைவு வந்துருச்சு மக்களே. பார்ப்போம் அந்த வளைவில் வளைச்சிட முடியுமான்னு. வண்டியை பொறுமையாக ஓட்டணும். முரட்டு வளைவாக இருக்குது மக்களே. எப்படி தான் இந்த பஸ்ஸெல்லாம் வளைக்க முடியுமோ என்னன்னு தெரியல மக்களே. அருமையான அடுத்த இறக்கம் வந்துருச்சு மக்களே. அதுக்கப்புறம் முரட்டு வளைவு ஒன்று இருக்குது மக்களே. மழைலாம் அருமையாக இருக்குது மக்களே. இந்த கிளைமேட் வந்து நல்லா பிடிச்சிருக்கு மக்களே. ஒரு மழை பெஞ்சால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன் மக்களே. மூங்கில் தொப்புலாம் இருக்குது மக்களே. கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான் மக்களே. அங்கே ஒரு வண்டி வருது. ஓரமாக போய்க்கோ. இறக்கம்னு அடி வாங்கிட்டு வருது பஸ்ஸு. பஸ்ஸில் 40 பேர் போகிறாங்க. கீழே விழுந்தாங்கன்னா அப்புறம் கண்ணில் 5 போஸ்ட்டு போட்டுருவாங்க மக்களே. அதனால் பொறுமையாகவே போகணும். அடுத்த வளைவு வந்துருச்சு மக்களே. இந்த வளைவில் வளைச்சிட முடியுமா மக்களே? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாரு மக்களே. வளைச்சாச்சு. வண்டி ஒன்றும் வரல மக்களே. லாரி தான் மக்களே அடிக்கடி போயிட்டுருக்கு. அடுத்தது ஒரு வழி வருது மக்களே. சரியான ஃபாஸ்ட்டில் போகிறாரு. ஐயோ என்னாச்சு? லாரிக்காரன் இந்த மேலே 6 அடி பள்ளத்துக்கு போகிறோம். லாரியே காணா மக்களே. அடுத்தது பஸ்ஸை சர்வீஸ் விடணும் மக்களே. பார்த்தீங்கன்னா நெளிஞ்சு கிடக்குது. முன்னாடியெல்லாம் முன்னாடி பின்னாடியெல்லாம். பார்ப்போம் சர்வீஸ் விட்டு பார்ப்போம். அதுக்கு வேறு காசு தரணும் மக்களே. 1500 காசு வேறு கட்டணும் மக்களே. பஸ்ஸு சர்வீஸ் விட்டாச்சு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு சர்வீஸ் ஆகிடும். இன்னும் ஒரு 5 செகண்டில் ஆயிரும். ஆயிடுச்சு மக்களே. கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிடுச்சு. பழைய பஸ்ஸு திரும்பி வந்துருச்சு மக்களே. அருமையாக இருக்குது. 100% சுத்தமாக இருக்குது மக்களே. பாய் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.